எங்கடா வாழ்க்கையே வெறுப்பா போகுது. மாப்ள பவர் பேங்க் இருக்கா? டேய் என்னடா சொல்றான் அவன்? என்னதுடா பவர் பேங்கடா. பவர் பேங்க் இருக்குதான்னு கேக்குறான்டா. டேய் அது ஏன் இல்லடா. சரி சர்ச்சில போய் பாரு, நல்லதா வாங்கலாம். டேய் நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், எங்கடா போய் பார்க்க சொல்றான் அவன்? டேய் அதான் நெட்ல பாப்பீங்களா? டேய் சர்ச் தான்டா சர்ச்சுன்றான் அவன். ஏப்பா எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பேச முடியாது. டேய் என்னடா யார்கிட்டயும் பேச முடியாதுன்றான். டேய் பெர்ஃபெக்ட் தான்டா பெர்ஃபெக்ட்ன்றான் அவன். டேய் நாடா முன்னெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணுவீங்க, இப்ப நான் வேர்டு ஷேமிங் பண்றீங்க. டேய் அப்படிதான் லூஸ் மாதிரி நான் பேசணும்ப்பா. நீ போய் நமக்கு டீ சொல்லு. லூசுப்பேன். மாப்ள நம்மளுக்கு ஃப்ரைட். ராணிய கூப்பிடு அவளோட சேடியும் கூப்பிடு மதுர ராஜ்யம் என்னது உனக்கு ஒரு பாதிய கொடுக்கறண்டா. மேஷம் குடும்பம் இணையும். ஆமா வாங்க மாப்ள. ஆ வாங்க. இப்பதான் பொண்ணு சொன்னா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? ஆமா மாமா, ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது மாமா. என்ன பிசினஸ் மாப்ள ஆரம்பிக்க போறீங்க? மாமா ஐபிஎல் டிக்கெட் பல்கா வாங்க போறோம். 2000 வாங்கி 20,000 விற்க போறோம். நல்லா பணம் பார்க்கலாம். கரெக்ட் அங்கிள். ஆ எப்படி மாப்ள குடும்பத்தையே தேடி குடும்பம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இது பாருங்களேன், கரன்சி பிசினஸ். வெளிநாட்டு பணத்தெல்லாம் நம்ம ஊர் பணமா மாத்த போறோம். இங்கிலீஷ்காரங்களும் வந்து குவிவாங்க, நல்ல பணம் பார்க்கலாம். கரெக்ட் அங்கிள். ஆ தம்பி ஆ மகாபலிக்கு தமிழே தாண்டவாடம், இது இங்கிலீஷ். மாமா புதுசு மாமா. இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். தண்ணியில இருந்து கரண்ட் எடுத்து கரண்ட் கம்பெனிக்கு விற்க போறோம். அப்படியா? என்ன மாப்ள இதுல இருந்து கொஞ்சம் எடுங்க. மாமா இனிமேதான் மாமா அதெல்லாம் யோசிக்கணும். சரிங்க மாப்ள, இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருங்க மாப்ள. என்னது மாமா? டேவிஸ் மாப்ள, நீங்க ஏன் பொண்ணு வச்சு காப்பாத்த மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவளும் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுறேன், நீங்க கையெழுத்து போட்டுக்கலாங்க. கரெக்ட் அங்கிள். அடி நீரானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில். தடைகள் விளங்கும், ஏன்டா அது? வெற்றி அடையும், காலை கடன் கழிக்கிறதுல கல்யாணம் ஆப்ஷன் இருக்கிறது. தரித்திரங்கள் நீங்கும், சகல காரியங்கள் வெற்றி தரும். சுஷ்லா வரணும், சரஸ்வதி வரணும், லக்ஷ்மி வரணும், காசு வரணும். டேய் மாப்ள என்னடா பண்ணுறா? மாப்ள தாத்தா இருந்துட்டாருல, அதான் அஸ்தி கரையிலான்னு வந்துருண்டா. அஸ்தி கரைக்க போறியா? டேய் அது எங்கன்னா கடல்ல ஆத்துல கரைப்பாங்க, இங்க என்னடா பண்ணுகிற? தம்பி பொன்னி நதி காலங்காலமா இந்த ரோட்ல தான் ஓடினு இருந்தது. இன்னைக்கு மனுஷாளுங்க 6 ஏரியெல்லாம் அழிச்சு பிளாட் ஆக்கிட்டானுங்க. அதுக்காக பாரம்பரியத்தை மறந்துட முடியுமா? அதான் பொன்னி நதியே இல்லையே. பொன்னி நதியில என்னப்பா, பொன்னி மணல் இருக்குல்ல, அதுல ஓரமா தோண்டி போச்சிட வேண்டியதான். அர்ச்சனா இருக்கா இல்லையா, விமலா இருக்கா தாக்குதா? சரிப்பா சரிப்பா. சரி ஊத்து மாப்ள. டேய் என்ன போட அடிக்கிற வேலை சரக்கு வச்சுன்னு அஸ்தி கரைக்க போறேன், கிஸ்தி கரைக்க போறேன். இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து மூக்கு வழி வந்தா உத்தரத நிறுத்து. லாரியே தள்ளிடலாம் போலக்குது, இந்த வண்டியை தள்ள முடியல. டேய் மூர்த்தி, நான் வண்டி தள்ளி போயிடுறா. வண்டியில பெட்ரோல் இல்லண்ணா. பெட்ரோல் இல்லையா? இந்தா இப்படி. தம்பி அண்ணா, அண்ணன் வண்டியில எப்பயுமே 1 லிட்டர் பெட்ரோல் இருந்துட்டே இருக்கும், உனக்கு எப்ப தேவைப்படாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா வரணா. பாத்து பாத்து. தி நெக்ஸ்ட் டே. என்னடா சொல்றா? எங்கடா பெட்ரோல் காலி நீ காலியா? இந்த வந்துட்டேன் வேற ஒருத்த குரல் இருக்கிறான். டேய் எங்கடா போயிடுற? நோ விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? மூர்த்தி இருக்கிறாளா, அவங்க மாமியார் வீட்டுல பெட்ரோல் பம்ப் போட்டானா, பெரிய போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதான் நான் போய் பார்க்க போறேன். நோ நீ வானா, நம்ம பெட்ரோல் இருக்குதா? அண்ணன் வண்டியில எப்பயுமே 1 லிட்டர் பெட்ரோல் இருந்துட்டே இருக்கும், உனக்கு எப்ப தேவைப்படாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ.